வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஸோ எனக்கு நைட்டு லைவில் பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் அண்ட் ஆரோரா 2 பேருமே வெளியே உட்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலான் சார் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கமருதீன் சொல்கிறாரு, எனக்கு கனவுல கூட எங்கே பார்த்தாலும் எனக்கு வாட்டர்மெலான் தான் நினைவில் வந்துகிட்டே இருக்காரு, என்னன்னு தெரியல அப்படின்னு வந்து கமருதீன் சொல்கிறாரு. அதுக்கு ஆரோரா சொல்கிறாங்க, ஒருவேளை அவரோட உனக்கு அப்சஷன் வந்துருச்சு போல இருக்குது, ஸோ அவரை பற்றிலாம் நினைக்கிறத விடு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கமருதீன் வந்து பயங்கரமாக வந்து கேலி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் எங்கள் சித்தப்பா மாதிரி இருக்கார், உண்மையிலே அவர் எங்கள் சித்தப்பாவாக இருந்தால் மண்டையிலே தட்டி ஸோ இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறாரு நம்ம கமருதீன், ஸோ அவருக்கு வந்து வெளியில் வந்து நிறையா ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க, ஹேட்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவரை வந்து நான் நல்லா வந்து ஃபார்மலாக வந்து கலாய்ச்சேன்னா எனக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் வரும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அடா பாவீங்களா, இதெல்லாம் ஒரு பொழப்பாடா அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆரோரா வந்து சொல்கிறாங்க, அதை எப்படி நீ சொல்லுவ, அவங்களுக்கு ஹேட்டர்ஸ் நிறையா இருக்காங்க அப்படின்னு, அவருக்கு வந்து அவரை ஃபாலோ பண்ணுறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பண்ண தப்பு வந்து ரீசெண்டாக 2 ஹீரோவை யாரையோ தப்பாக பேசுனதுனால தான் அவ்வளோ ஹேட்டர்ஸ் வந்தது. மித்தபடி அவர் தப்பாலாம் எதுவும் பண்ணலை, அவரை ரசிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் அவருக்கும் கிளாப்ஸ்லாம் பண்ணாங்க பார்த்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆரா வந்து சொல்கிறாங்க நம்ம கமருதீன்கிட்ட. ஆனால் கமருதீன் இந்த மாதிரி அவரை கலாய்ச்சா நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு. ஸோ வெளியே வந்து பார்த்தா தான் தெரியும். அதையும் கமருதீன் சொல்கிறாரு, நான் இப்போதைக்கு ரைட்டாக விளாட்றேன்னா தப்பாக விளாட்றேன்னா அப்படின்னு எனக்கே தெரியல. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு சொன்னால் தான் எனக்கு தெரியும், ஸோ எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஒருவேளை எனக்கு நிறையா வெளியில் வந்து ஹேட்டர்ஸ் உருவாகிடுவாங்களோ அப்படின்னு வேறு பயமாக வேறு இருக்குது அப்படின்னு. உண்மையிலே கமருதீனுக்கு வந்து வரும்போது இருந்த நேமோட இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யாரை பிடிக்கும், கமருதீன் பிடிக்குமா, திவாகர் பிடிக்குமா, ஆரோரா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ, see you.